இப்போ திமுக வேட்பாளர் பட்டியல், அதிமுக வேட்பாளர் பட்டியல், தாவேகா வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கு. அவர் ஒரு மாற்று சக்தி அல்லது முதன்மை சக்தி அப்படி எப்படி சொன்னாலும், குடுத்துருக்க வேட்பாளர்கள்னு பார்த்தா ஒரு 106 பேர் வேறு கட்சியிலிருந்து வந்தவங்க. வழக்கு இருக்கிறவங்க இருக்காங்க, சீட்டிங் கேஸ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஜாதி வெறியன்னு டிக்ளேர் பண்ணுற நபர் இருக்கிறாரு. இதை எப்படி இப்போ வேறு கட்சியில் திடீர்னு நாள் பிஜேபியில் இருக்காங்க, சாயங்காலம் அங்கே டிக்கெட் இல்லைன்னு உடனே இந்த பட்டியலில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வேட்பாளர் அறிவிக்கப்படுறாங்க. இதை எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? அதாவது இது அரசியலில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிக சீரழிவான ஒரு சீரழிவுகளில் ஒன்று என்ற முறையில் தான் நான் பார்க்குறேன். இது ஒரு மிகப்பெரிய சீரழிவு. எந்த விதமான கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லாமல் அரசியலில் சேர்ந்து எப்படியாவது அதிகாரத்தை பதவியை கைப்பற்றி அதன் மூலமாக சம்பாதிப்பது என்கிற மக்களுக்கு சேவை செய்கிறது என்கிற நோக்கத்தோடு, இந்த மாதிரி வரவங்க பூரா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வரக்கூடிய ஆட்கள் இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம எம்எல்ஏ ஆகிட்டா அப்புறம் அதை வச்சுக்கிட்டு நம்ம முன்னேறலாம், சம்பாதிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு வர்றது தான். அதனால் இது ஒரு மிகப்பெரிய சீரழிவு, அப்படி தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இவர்கிட்ட அப்படி பொருத்தமான ஆட்கள் இல்லைன்றது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. யாருக்கு? விஜய் அவர்களிடம் இந்த மாதிரி வேட்பாளராக நிறுத்துவதற்கு கூட பொருத்தமான ஆட்கள் இல்லை, பொருத்தமான தலைவர்கள் இல்லை என்பதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏராளமான வழக்குகள், சமூக விரோதிகள் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கி வேட்பாளராக அவர் நிறுத்த வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு அவர் ஆளாகியிருக்கிறார். இத்தகைய நபர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்?